மார்க்கு 2 வசனங்கள் 21 மற்றும் 22. பழைய ஆடையின் மீது சுருங்காத புதிய துணியை யாரும் ஒட்டுப்போடுவதில்லை. அவ்வாறு செய்தால் அந்த புதிய துணி பழைய துணியிலிருந்து பிரிந்து கிழிசல் இன்னும் பெரிதாகிவிடும். மேலும் யாரும் புதிய திராட்சை ரசத்தை பழைய தோட்பைகளில் ஊற்றுவதில்லை. அவ்வாறு செய்தால் அந்த ரசம் தோட்பைகளை கிழித்துவிடும், ரசமும் தோட்பைகளும் வீணாகிவிடும். இல்லை, அவர்கள் புதிய திராட்சை ரசத்தை புதிய தோட்பைகளில்தான் ஊற்றுவார்கள். இயேசுவின் நோக்கம் கடவுளின் புதிய செயலை பழைய சிந்தனை அல்லது வாழ்க்கை முறைகளுக்குள் திணிக்க முடியாது என்று இயேசு கற்பித்தார். அவருடைய கிருபை, மன்னிப்பு மற்றும் உள்ளான மாற்றம் பற்றிய செய்தி புதிய திராட்சை ரசம் போன்றது. அதற்கு பழைய விரைப்பான மரபுகளல்ல, புதிய இதயங்களும் மனப்பான்மைகளும் தேவைப்பட்டன. கதை 1. கிழிந்த சட்டை. ஒரு முதியவரிடம் கிழிந்த ஒரு பழைய பருத்திச் சட்டை இருந்தது. அவருடைய பேரன் அதில் ஒரு புதிய கடினமான துணியை வைத்து தைத்தான். துவைத்த பிறகு அந்த புதிய துணி சுருங்கியது, பழைய துணியையும் இழுத்தது, கிழிசல் முன்பை விட பெரிதாகிவிட்டது. பொருள்: இயேசுவின் போதனையை பழைய, மாறாத மத பழக்கவழக்கங்களுடன் இணைக்க முயற்சிப்பது நன்மையை விட அதிக தீங்கையே விளைவிக்கும். விசுவாசம் உள்ளிருந்து புதுப்பிக்கப்பட வேண்டும், வெளியிலிருந்து ஒட்டுப்போடப்படக் கூடாது. கதை 2. பழைய தோட்பைகளில் புதிய திராட்சை ரசம். ஒரு விவசாயி புதிய திராட்சை சாற்றை ஒரு பழைய, காய்ந்த தோல் பையில் ஊற்றினார். சாறு புளித்தபோது அது விரிவடைந்தது. பழைய பையால் விரிய முடியவில்லை, அது வெடித்து அனைத்தும் சிதறிவிட்டது. பொருள்: இயேசுவின் வாழ்வளிக்கும் செய்தி வளர்ச்சியையும் மாற்றத்தையும் கொண்டுவருகிறது. பழைய, கடினமான இதயங்களால் அதை தாங்க முடியாது. கடவுள் வளரக்கூடிய, நெகிழ்வுத்தன்மை கொண்ட, தாழ்மையான இதயங்களை விரும்புகிறார். கதை 3. கண்டிப்பான ஆசிரியர். மாணவர்கள் மனப்பாடம் செய்வதன் மூலம் மட்டுமே கற்க வேண்டும் என்று ஒரு ஆசிரியர் நம்பினார். ஊடாடும் கற்றல் என்ற ஒரு புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டது, ஆனால் அவர் அதை தனது பழைய, விரைப்பான பாணியில் திணித்தார். விளைவு: குழப்பமடைந்த மாணவர்கள் மற்றும் தோல்வியடைந்த கற்றல். பொருள்: புதிய உண்மைக்கு புதிய சிந்தனை தேவை. எப்போதும் இப்படித்தான் இருந்தது என்று பிடிவாதமாக இருப்பது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது. நமக்கான வாழ்க்கை நடைமுறை பாடம். இயேசு நம்முடைய பழைய வாழ்க்கையைச் சரிசெய்ய விரும்பவில்லை, அவர் அதை புதுப்பிக்க விரும்புகிறார். விசுவாசம் என்பது விதிகளை பற்றியது மட்டுமல்ல, உறவு மற்றும் மாற்றத்தை பற்றியது. நாம் திறந்த மனதுடனும் கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையுடனும் நெகிழ்வுத்தன்மையுடனும் இருக்க வேண்டும். கதை 4. பழைய தொலைபேசியும் புதிய செயலியும். ஒரு முதியவர் அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகளுக்கு மட்டுமே பயன்படும் ஒரு பழைய